எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். காலத்தை உணரக்கூடிய பயிற்சி ஃபார்ம் 5 நாம 2 வாரமா பண்ணிட்டு இருக்கோம். விபாஷனா தியான முறையில் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் அவசியமான புரிதல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கற்றல் தொகுப்பு இது. நம்ம முடிவெளி கோட்பாடு படிச்சிருக்கிறோம். அதுல உயிர் என்பது ஒரு முழுமை. முழுமைனா இரட்டை தன்மைகள் இருக்கும். உயிர் என்ற முழுமையில் இருக்கக்கூடிய இரட்டை தன்மை பரமாத்மா, ஜீவாத்மா. அதாவது நாமும் நம்முடைய இறைவனும். நாம் என்பது நம்முடைய ஜீவாத்மா, பரமாத்மா என்பது நம்முடைய இறைவன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தனிமை என்பது ஒரு படைப்பு அதனுடைய இறைவனோடு இருப்பது. ஒரு படைப்பு அவனுடைய படைப்பாளனை தவிர வேறு எதையும் முன்னோக்காமல் இருப்பது தனிமை. தனிமை என்பது ஒரு படைப்பு முழுமையாக அதனுடைய படைப்பாளனோடு இருப்பது. இதுதான் உயிரின் தன்மை. தனிமையில் இருப்பது என்பது என்ன என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நம் அனைவருக்குள்ளும் உயிர் இருக்கிறது. உயிரில்தான் நாம் இருக்கின்றோம். நம்மோடு இறைவன் இணைந்தவனாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த உயிருக்கு உயிர் அளிப்பது மூச்சு. இறைவனுடைய அனுமதியை கொண்டு புற சூழலிலிருந்து மூச்சு எனும் உயிர் நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு உயிர்தான். அங்கும் நம்முடைய படைப்பாளன் இருக்கின்றான். அதனோடு இணைந்து நமக்காக அந்த உயிர் படைக்கப்பட்டு அந்த உயிர்க்கூறு அவனுடைய அனுமதியை கொண்டு நமக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றான். நம்மோடு இறைவன் எப்போதும் அகமும் புறமும் இணைந்தே இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம பிறந்ததுல இருந்து எத்தனையோ பேரு நம்ம கூட இருந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இறைவன் எப்போதும் நம்மோடு இருக்கின்றான். மூச்சு இதற்கு ஒரு அத்தாட்சி. நாம் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து நமக்கு அந்த முதல் மூச்சு கொடுக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து, அந்த ஒரு க்ஷணத்திலிருந்து நமக்குள் இருந்தது இறைவன், நம்மோடு இருந்தது இறைவன். நமக்கு புற சூழலிலிருந்தும் இறைவனுடைய அந்த உயிர்க்கூறு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆதியும் அந்தமுமான ஒரே சொந்தம் இறைவன் மட்டுமே என்பதை காலத்தை உணரக்கூடிய பயிற்சி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உயர் செய்தி. நாம் உணர்வு பெற்ற அந்த முதல் க்ஷணத்திலிருந்து நம்முடைய காலத்தவணை நிறைவடையும் வரையும் இன்னும் நம்முடைய காலத்தவணைக்கு பிந்திய நாட்களிலும் பிந்திய பொழுதுகளிலும் இறைவன் எப்போதும் நம்மோடு இருக்கின்றான், இருந்து கொண்டிருப்பான். அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், என்றென்றும் ஜீவித்திருப்பவன். அவனுடைய ஜீவனுக்குள் நம்முடைய ஜீவன் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். காலத்தை உணரும் பயிற்சியில மூச்சை ஒவ்வொரு முறை கவனிக்கும் போதும் இந்த மூச்சு இறைவன் புறமிருந்து நமக்கு வழங்கப்படுகிறது. வழங்கப்படுகிறது என்றால் நம்மை இறைவன் கவனித்து நம்மை தனித்துவமாக வாழ்விப்பதற்காக நமக்காக அந்த உயிரை படைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். நம்மை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய அருகாமையாக அவன் இருப்பதை அவன் மிக முக்கியமானதாக கருதுகின்றான் என்பதே அந்த உணர்வாகும். இதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஆரம்பம் முதல் இன்று வரை ஒவ்வொரு மூச்சிலும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றான். நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய வாழ்வை சீரமைத்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய வாழ்வை அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நமக்காக அவன் பிற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நன்மைகளிலிருந்து நாம் தவறிவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து நம்மை ஒவ்வொரு மூச்சிலும் வழி நடத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் உணர்வோம். காலத்தை உணரும் பயிற்சியில காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. காலத்தில் நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வாழ்க்கையோடு நமக்கான மரணமும் இணைந்தே இருக்கிறது. இறைவன் நாடும்போது அது கொடுக்கப்படும். இறைவன் நாடுகிற வரை நமக்காக வாழ்க்கை கொடுக்கப்படும். வாழ்க்கை என்பது இறைவன் கொடுப்பது. வாழ்க்கை என்பதே இறைவனோடு இருப்பதுதான் என்பதை உணர்வதுதான் காலத்தை உணரக்கூடிய பயிற்சி. காலத்தை உணரக்கூடிய இந்த உணர்வு தியானம் இது. இந்த உணர்வு தியானத்தினுடைய முக்கியமான நோக்கமே
எல்லா காலங்களிலும் இறைவன் நம்மோடு இருக்கு. நாம் ஒரு பொருளாக படைக்கப்பட்ட காலத்திலிருந்து சொல்லவில்லை. அதற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம் என்பது பற்றி நமக்கு உணர்வு இல்லை, புரிதல் இல்லை. அப்போதும் நாம் இறைவனோடு தான் இருந்தோம். நம்முடைய காலத்தவணை நிறைவு பெற்ற பிறகு நாம் என்ன ஆகப் போகிறோம், எங்கே செல்லப் போகிறோம் என்பதை பற்றிய அறிவும் உணர்வும் நமக்கு இல்லை. ஆனால் நாம் இறைவனோடு இருக்கோம். இந்த ஒரே ஒரு பிடிமானம், இந்த பிடிப்பு நம்முடைய உயிரோட்டத்தை நிறைவுபடுத்தக்கூடியது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். காலத்தை உணரக்கூடிய அந்த வழிமுறையினுடைய நோக்கம், புரிதல், அடிப்படை இதுதான். இறைவனோடு என்றென்றும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மூச்சு ஒரு அத்தாட்சி, காலம் ஒரு அத்தாட்சி, நாமே ஒரு அத்தாட்சி தான். நம்முடைய வாழ்க்கை ஒரு அத்தாட்சி தான். இந்த உணர்வோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் துவங்கலாம். கண்களை மூடி புற சூழலிலிருந்து விலகி அகசூழலுக்குள் திரும்பி நம்முடைய இருப்பின் மையமாம், நமக்குள் இருக்கும் நமக்கான இறை இல்லமாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் நிலை பெறுவோம். உலகத்தை மறந்து விடுவோம். நம்முடைய உள்ளத்தில் நிலை பெறும். நமக்காக நம் இறைவன் நம்முடைய உள்ளத்தின் மையத்தில். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுக்கங்கள் ஏதும் இல்லாமல் முழுமையான தளர்வு தன்மையில் அசைவற்ற நிலையில் உடலை நிலைப்படுத்தி அதை உறுதிப்படுத்தியும் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பாக உள்மூச்சும் வெளிமூச்சும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கவனிக்கத் தொடங்குவோம். மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வும் கொள்வோம். இந்த மூச்சு நம்முடைய எந்த ஒரு சிறு முயற்சியுமின்றியும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் வேண்டாம் என்றாலும் அதை நாம் நிறுத்த முடியாது. நமக்குள் அது புகுந்து நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணரும். காலத்தை உணரும் பயிற்சி. உள்மூச்சை நாம் உணரும்போது, கவனத்தோடு உணரும்போது, இது உயிர் என்பதை முதலில் உணர வேண்டும். நாம் வாழ்வதற்காக இறைவன் கொடுத்து கொண்டிருக்கும் அனுமதி இந்த மூச்சு என்பதை உணர வேண்டும். இந்த மூச்சில்
இறைவன் நமக்காக அனுமதித்திருக்கும் காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையோடு நமக்கான மரணமும் இணைந்திருக்கிறது. ஒவ்வொரு மூச்சை உள்ளிழுக்கும் போதும் காலம் நகர்ந்து கொண்டிருக்கு. நடக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம முன்னாடி வைக்கும்போது நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மூச்சையும் நம்ம உணரும்போது நம்முடைய காலம் நகர்ந்து கொண்டிருக்கு, முன்னே நகர்ந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு அடியிலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சும் அதற்காகத்தாச்சு. மூச்சு என்பது உயிர். உயிர் அளிப்பவன் இறைவனைத் தவிர யாரும் இல்லை. ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன், ஒவ்வொரு பொழுதிலும் நம்மோடு இறைவன். வாழ்க்கை காலம் என்பதை மிக அருகாமையில் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தை நீங்கள் அனுபவியுங்கள். மூச்சின் மீது கவனமும் உணர்வும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வு இணைந்திருக்கட்டும். அந்த உணர்வு காலத்தை பற்றி, காலத்தின் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை பற்றி, காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையோடு இணைந்திருக்கக்கூடிய மரணத்தை பற்றி, இறைவன் ஒவ்வொரு பொழுதும் நம்மோடு இணைந்திருப்பதை பற்றி உணர்வு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சின் போது
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வு இருக்கட்டும். காலத்தை பற்றிய உணர்வு, காலத்தில் வாழ்க்கை இருப்பதை பற்றிய உணர்வு. ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மூச்சும் இறைவன் நம்மோடு இருப்பதை பற்றிய உணர்வு. மூச்சின் மீது கவனமும் உணர்வும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வு இருக்கட்டும். காலம் பற்றிய உணர்வு, காலம் நகர்ந்து கொண்டிருப்பது பற்றிய உணர்வு. காலம் எனும் அருட்கொடை நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வு. இந்த உலக வாழ்க்கையின் காலத்தவணையில் நமக்கான நன்மைகளை தேடிக்கொள்ள இறைவன் நம்மை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு. பலருக்கு இந்த க்ஷணத்தில் இறைவன் மரணத்தை கொடுத்து கொண்டிருக்க, நமக்கு இறைவன் வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்க. வாழ்க்கை இறைவனுடைய அனுமதி. இறைவனோடு நாம் இருந்து கொண்டிருக்க. உணர்வும் கவனமும் மூச்சின் மீது இணைந்திருக்கு.
காலத்தை உணரும் பயிற்சியை நிறைவு செய்து கொண்டு ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுடைய கவனங்களிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். பார்வையாளராக இருந்து சாட்சி பாவனையிலிருந்து உள்ளும் புறமும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மீதும் தளர்வான கவனத்தோடு ஒரு சாட்சி பாவனையில் பார்வையாளராக இருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறார்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. இப்போ நம்ம இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மிட்டு மார்ச் எண்டு வரைக்குமே இளவேநீர் காலம் என்று சொல்லுவோம். அதாவது வெயில் காலத்திற்கு முந்தைய காலம் என்று சொல்லுவோம். ஸோ இந்த காலத்துல நமக்கு நிறைய உடல் உபாதைகள் இந்த சூழல் மாற்றங்களால் ஏற்படும். ஜீரண குறைபாடுகள் ஏற்படலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒத்துக்கொள்ளாம நமக்கு வயிறு சம்பந்தமான குறைபாடுகள், தண்ணி ஒத்துக்காம த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய நிலமூலகம் சம்பந்தமான, உணவு சம்பந்தமான, மூச்சு சம்பந்தமான, இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா புறச்சூழலிருந்து வரக்கூடிய ஒரு உயிர்கூறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் உடல் இல்லாத போது அதை எதிர்க்கக்கூடிய நிலை தான் அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம மீன் பண்றோம். ஸோ இந்த நிலைகளில் பாடி அதை எதிர்த்து போராடுவதற்காக சோர்வு என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தி கொள்ளும். டயர்ட்னஸ், ஃபேட்டிக்னஸ் சொல்லுவோம். அதனால் இந்த மாதிரி டைம்ல நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 3-4 விஷயங்கள். நம்பர் 1, உணவுகள்ல ரொம்ப கவனமா இருங்க. நல்லா பசிக்கட்டும், கடும் பசி வரட்டும். பசிக்க ஆரம்பிக்குதுன்றது பசி, அதுல அதுல கொஞ்சம் போனீங்கன்னா கடும் பசி. இந்த கடும் பசி சாப்பிடுங்க. கடும் பசி சாப்பிடும்போது எந்த ஒரு உணவையுமே முழுமையாக ஆட்கொண்டு ஆளுமை செலுத்தி அதில் இருக்கக்கூடிய உயிர்கூறுகளை பிரித்தெடுக்கக்கூடிய தன்மை உடலுக்கு இருக்கும். ஸோ கடும் பசி வந்த பின் சாப்பிடுங்க. 2வது இரவு உணவு ரொம்ப ரொம்ப கவனமா சிம்பிளா சாப்பிடுங்க. ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் சாப்பிடுங்க. அதே மாதிரி ஏர்லியரா பசி வர்ற மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்க செஞ்சுக்கணும். அது என்ன விஷயம்னா, இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்நாக்ஸ் டைம்னு ஒன்று வச்சிருக்கோமா இல்லையா? நிறைய பேர் வச்சிருக்கோம். நம்ம வச்சிருக்கோமான்னு தெரியல. 3 வேளை உணவு தான். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு. அந்த இடையில ஸ்நாக்ஸ் அப்படின்ற உணவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு பசிக்கான நேரம் தள்ளி போயிடும். எல்லாமே கெட்டு போயிடும். அடுத்த நாள் பவல் மூமெண்ட்ல இருந்து காலை பசியில இருந்து எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ இந்த டீ காஃபி குடிக்கிறது, வடை, பஜ்ஜி, போண்டா எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையுமே அந்த 3 வேளை உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டுக்கங்க. ஸோ இது 2வது முக்கியமான விஷயம். 3வது பார்த்தீங்கன்னா தூக்கம், இரவு தூக்கம். இரவு தூக்கத்தை பற்றி நாளைய இரவு தியான நைட் பிரேயர் வகுப்புல ஒரு முக்கியமான ஷேரிங் நம்ம பண்ண போறோம். அதை நீங்க கலந்துக்கோங்க. நாளைக்கு நைட்டு 8:30 மணிக்கு அல்லது 8:15க்கு நைட் பிரேயர் செஷன் இருக்கும். டைம் அனௌன்ஸ் பண்ணுவேன், எக்ஸாக்ட் டைம். ஸோ தூக்கத்தை பேணிக் கொள்ளுங்கள். ஒழுங்கா தூங்கிட்டீங்கனாலே எல்லாமே பர்ஃபெக்டா நடந்துரும். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், முடிஞ்ச வரைக்கும் விரதங்களை மேற்கொள்ளுங்கள். பல விரதம் அல்லது முழு விரதம். வீக்லி ஒன்ஸோ இந்த ஒரு 1 மந்த் மட்டும் வீக்லி ஒன்ஸோ 10 டேஸ்க்கு ஒன்ஸோ சும்மா ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங் மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பாடி கொஞ்சம் கிளென்ஸ்டா இருக்கும். அதே போல திரவ ஆகாரங்களையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க. மோர் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம்.
பழங்கள் சாப்பிடலாம், சூப் குடிக்கலாம். சூப் குடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு காலத்துல. ஒரு சூப் எடுத்துக்கோங்க. அதே போல ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயம், டயர்ட்னஸ் இருந்ததுன்னா ரெஸ்ட் எடுத்துருங்க. டயர்ட்னஸ் இருந்து ரெஸ்ட் எடுக்காம நம்ம வேலை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பருவ காலத்தில் உண்டு. ஏன்னா சோர்வு அப்படிங்கிறது என்னன்னா, எந்த விதமான உடல் சார்ந்த வேலைகளுக்கும் பாடி எனர்ஜி அலாட் பண்ண தயாரா இல்ல. உள்நிலையில ஒரு கிளென்சிங் பண்றதுக்கு தான் எனர்ஜி அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை அனுமதிக்கும் போது, தட் இஸ் ஓய்வு எடுக்கும் போது அந்த எனர்ஜி பரவி உள்ள என்ன வேலை செய்யப்பட வேண்டியதா இருக்குதோ அதை செஞ்சு நிறைவேற்றிடும். இப்போ அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஓய்வு மூலமா உதவி செய்யலை அப்படின்னா பாடி வந்து அடுத்த ஒரு சிவியரான ஸ்டெப் எடுக்கும். அதாவது சோர்வு இருக்கும்போதும் நம்ம ஓய்வு எடுக்காம உழைக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிட்ட இருந்து வாங்கிரும். அதோட அர்த்தம் தான் காய்ச்சல். காய்ச்சல் வந்துடுச்சுன்னா நீங்க நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. மாத்திரை போட்டாதான் அதாவது பண்ண முடியும். மாத்திரை போடாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பரிபூரணமா ஓய்வு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி சோர்வு உணர்வை ஏற்படுத்தி காய்ச்சலை பாடி ஏற்படுத்துதுன்னா அந்த காய்ச்சல்ல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகுறதுக்கு 15 நாள் எடுத்துரும். எப்படி 4-5 நாள் காய்ச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் 2 நாள் வாய் கசப்பு இருக்கும், அதுக்கப்புறம் 1 வாரம் டயர்ட் இருக்கும், 15 நாள் சாப்பிட்ரும். இது அப்படி கிடையாது. போலீஸ்லாம் சொல்லுவாங்களே, நீயே உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு கம்மியான தண்டனை, நாங்களே கண்டுபிடிச்சோம்னா உன்னைய முடிச்சு விட்டுருவோன்ற மாதிரி தான் இது. அதனால சோர்வு இருந்ததுன்னா எவ்வளவு நேரம் தெரியுமா ஓய்வு? ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓய்வு போதும். சும்மா கண்ணை மூடி அப்படியே அதிட்டானால் நீங்க படுத்திருந்தா கூட அதுவே ஒரு பூரண ஓய்வு தான். அந்த 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல பாடி அவ்வளவு வேலைகளை செஞ்சிடும். அந்த சிறு ஓய்வு, அது சிறு ஓய்வுன்றது வந்து அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. டயர்டா இருக்கிற பட்சத்துல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்னன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கண்களை மூடுதல். கண்களை மூடுதல் தான் ஓய்வினுடைய இலக்கணம். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். நாளைய தியான வகுப்பு காலை, நாளை இரவு தியான வகுப்பு நைட் பிரேயரோட எத்தனை மணிக்குன்னு மெசேஜ் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த இரவு பிரேயர் வகுப்புகள்ல கலந்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நாளை சந்திக்கலாம்.